ப்ரைஸிங் பற்றி ஒரு வருஷமும் நம்ம புலம்பினே தான் இருக்கோம். அவங்க ஏற்றினே தான் போகிறாங்க. ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஷார்ட்ஸ் வீடியோவில் சொன்ன மாதிரியே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம iPhone 14 Pro Max பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அந்த ஷார்ட்ஸ் வீடியோவை மிஸ் பண்ணவங்களுக்கு பாக்ஸில் என்ன இருக்குங்கிறத டக்குன்னு ரீகேப் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் iPhone 14 Pro Max ஃபோன், USB Type-C to Lightning கேபிள், சிம் இஜெக்டர் டூல். சில மார்க்கெட்ஸில் யூஎஸில் இந்த ஃபோனில் சிம் ட்ரேயே கிடையாது, வெறும் eSIM சப்போர்ட் மட்டும்தான். அஃப்கோர்ஸ் இந்தியாவில் இருக்குது. ஒரு சின்ன லீஃப்லெட், அப்புறம் ஆப்பிள் ஸ்டிக்கர். ஸோ அவ்வளோதான் பாக்ஸ் கண்டென்ட்ஸ். இப்போ அந்த சிம் ட்ரே பற்றி மென்ஷன் பண்ணதுனால பில்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். iPhone 14 Pro Max ரொம்ப ஒரு ஃபெமிலியரான டிசைன். iPhone 13 Pro Maxலேருந்து ரொம்ப கம்மியாக சில விஷயங்கள் மட்டும்தான் மாற்றிருக்காங்க. இன்னமும் பேக் ஃப்ராஸ்டட் கிளாஸ் ஃபினிஷ், ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸ், சைட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது இன்னமும் ஒரு ஹெவியான ஃபோன், 240 கிராம்ஸ் வெயிட். கையில் பிடிச்சி யூஸ் பண்ணையில் ரொம்ப ஒரு ஹெவியான ஃபோனை யூஸ் பண்ணுற ஃபீல் இல்லை. ஏன்னா ஈவனாக வெயிட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் 240 கிராம்ஸுங்கிறது நல்ல ஹெவி தான். இன்ஃபேக்ட் இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய கேமிங் ஃபோன் லான்ச்சஸில் இந்த ஃபோனை தான் பார்க்க போகிறீங்க. iPhone 14 Pro Maxோட நாங்கள் லைட்டாக தான் வெயிட் அதிகமாக வச்சுருக்கோம். ஆனால் இவ்வளோ கொடுக்குறோம் அவ்வளோ கொடுக்குறோன்னு எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன் கேமிங் ஃபோன் லான்ச்சஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ண போகிறது இந்த ஃபோனை தான். ஓகே, மற்றபடி பில்ட் டிசைன் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராவை சுற்றி இருக்க அந்த ஆக்சன்ட் கலர்ஸை இப்போ மேட்ச் பண்ணியிருக்காங்க ஃபோன் கலருக்கு. மற்றபடி இந்த கேமரா பம்ப் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ முன்னாடி iPhone 13 Pro Maxே வாபிள் ஆகும் ஒரு டெஸ்கில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா, இது இன்னும் அதிகமாக வாபிள் ஆகும். iPhone 13 Pro Max பற்றி பேசையில் அந்த ஃபோனோட கேசஸ் இதில் ஃபிட் ஆகாது. அதுக்கு காரணம் டைமென்ஷன் சேஞ்சஸ்லாம் இல்லை. டைமென்ஷன்ஸ் லைட்டாக மாறி இருக்குது. ஹைட்டு வித் ரெண்டுமே கம்மியாக இருக்குது. திக்னஸ் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இங்கே ஏன் பழைய கேசஸ் ஃபிட் ஆகாதுன்னா பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸையும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இன்னும் அதே சைஸில் அதே பட்டன்ஸ் தான் இருக்குது, பட் கொஞ்சம் மேலே கீழே மாற்றிருக்காங்க. இந்த ஃபோனில் இன்னமும் 6.7 இன்ச் டிஸ்பிளே தான் இருக்குது. பட் அந்த ஹைட்டும் வித்தியும் எப்படி லைட்டாக கம்மி பண்ணியிருக்காங்கன்னா பெசல்ஸை கொஞ்சம் ஸ்லிம் பண்ணதுனால. இப்போ இந்த டிஸ்பிளே இன்னும் OLED டெக்னாலஜி, 120 Hz ரெஃப்ரெஷ், ரெசல்யூஷனும் ஸ்லைட்டாக மாறி இருக்குது. பட் நம்ம நோட்டீஸ் பண்ணுற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. நல்ல தரமான பேனல், வீடியோஸ் பார்க்குறது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நோட்டிசபிளான சேஞ்ச்னு பார்த்தா பீக் பிரைட்னஸ். இந்த பேனலால் இப்போ 2000 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் ஆஃபர் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி தேதிக்கு ஃபோன்ஸ்லேயே இருக்கிறதுலே பிரைட்டஸ்ட் டிஸ்பிளே இது தான். ஒரு சின்ன ஆனால் இருக்குது. இதை பற்றி நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஏன்னா நான் இருக்கிற அளவு ஒரு சூடான என்வாயர்மெண்ட்டில் யாரும் இல்லை. இங்கே ரொம்பவே டெம்பரேச்சர்ஸ் அதிகம். ஸோ 38-40 டிகிரி அவுட்டோர்ஸ் காமனாக இருக்குது இந்த பாயிண்டில். ஸோ வெளியில் ஒரு 15-20 நிமிஷம் இதை வச்சு கேமரா ஃபோட்டோஸ் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு இருக்கையில் நான் நோட்டீஸ் பண்ணேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பீக் பிரைட்னஸில் iPhone 14 Pro Max ஒரு Mi Mix Fold 2க்கு சைட் பை சைடில். ஸோ பீக் பிரைட்னஸில் Mix Fold 2ஓட ஸ்க்ரீன் எவ்வளோ டிம்மாக இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு 10-15 மினிட்ஸ் ஃபோன் கூல் ஆனதுக்கப்புறம் சைட் பை சைட். ஸோ ஆக்சுவலாக இதில் ஹையர் பீக் பிரைட்னஸ் இருந்தாலும் ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணையில் ஆட்டோமேட்டிக்காக அது டிம் ஆகுது. நோட் பண்ண வேண்டிய ஒரு சின்ன விஷயம். மற்றபடி இதில் LTPO டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ புது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆல்வேஸ் ஆன் ஃபைனலாக பல வருஷம் கழித்து பல வருஷமாக நம்ம ஆண்ட்ராய்டில் பார்த்துட்டு இருக்க ஒரு ஃபீச்சர் இப்போ ஆப்பிள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் ஆப்பிள் இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுற எல்லா ஃபீச்சர்ஸ் மாதிரியே இதுவும் கொஞ்சம் அவங்களோட சொந்த ட்விஸ்ட்டோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஆண்ட்ராய்டில் டிப்பிக்கலாக ஆல்வேஸ் ஆன் வரையில் ரொம்ப கம்மியான பிக்சல்ஸ் தான் லெட்டாக இருக்கும், பாக்கி எல்லாமே பிளாக்காக இருக்கும். பட் இங்கே உங்களோட ஆக்சுவல் லாக் ஸ்க்ரீனை டோட்டலாக டிம் பண்ணிடுறாங்க. நிறைய பிக்சல்ஸ் ஆனாக இருக்குது. பட் ஆப்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே தான் இந்த LTPO டெக்னாலஜி யூஸ் பண்ணி டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட்டை 1 Hz கம்மி பண்ணுறோம். ஸோ இன்னமும் இதில் உள்ள பேட்ரி இதுக்கு கரெக்டாக இருக்கும், பேட்ரி லைஃப் இம்ப்ரெசிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் வச்சு பார்க்கையில் பேட்ரி லைஃப் பெருசாக பாதிக்கப்படுற மாதிரி தெரில. ஒரு நாளைக்கு 4-5% பேட்ரி ஆல்வேஸ் ஆன் யூஸ் பண்ணையில் ட்ராப் ஆகுது ஒரு ஃபுல் டேக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட்ஸ் வருது. ஃபுல் ரிவ்யூ பண்ணனா அதில் கன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்னொரு மேஜர் சேஞ்ச் இந்த டைனாமிக் ஐலண்ட். ஸோ டைனாமிக் ஐலண்டுங்கிறது இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லலாம் ஹோல் பஞ்ச் பார்ப்போம் அந்த செல்ஃபி கேமராவுக்கு. ஸோ இங்கேயும் அதே இருக்குது. பட் அது போக ஃபேஸ் ஐடிக்கு இன்னொரு ஒரு ஹோல் கட் அவுட்டும் அவங்க கொடுக்க வேண்டி இருந்துச்சு. இப்போ ஆப்பிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 2 கட் அவுட்ஸ்க்கும் நடுவில் உள்ள ஏரியாவையும் டோட்டலாக பிளாக் ஆக்கி ஒரு பெரிய பில் சைஸ் கட் அவுட் இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை சுற்றி சில சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ ஒரு இன்கமிங் கால் வந்துச்சுனாலோ இல்லை ஒரு ஏர்பாட்ஸ் கனெக்ட் பண்ணிங்கனாலோ இங்கே பாப்அப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பேக்ரவுண்டில் என்ன நடக்குது, உதாரணத்துக்கு ஒரு டைமர் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷனும் இங்கே தெரியும். மொத்தத்தில் உங்கள் ஃபோனில் என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஹப் மாதிரி இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை பாசிட்டிவ்னு சொல்லலாம், நெகட்டிவ்னு சொல்லலாம். பாசிட்டிவ்னு பார்த்தா ஒரு ஹார்ட்வேர் ஷார்ட் கம்மிங்,
பண்ண வேண்டிய வேறு வழி இல்லாமல் அங்கே ஃபிட் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு ஃபீச்சராக மாற்றிருக்காங்க. ஸோ எஸ், அது ஒரு பாசிட்டிவ். பட் நெகட்டிவ், இப்போ பல வருஷம் முன்னாடி எல்ஜி அவங்களோட ஃபோன்ஸில் மேலே ஒரு செகண்டரி ஸ்க்ரீன் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இதே பிரச்சனை தான் இருக்குது. ஃபோன்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா ஒரு கையில் பிடிச்சி யூஸ் பண்ண முடியணும். எஸ், பெரிய ஃபோன்ஸ் எல்லா நேரமும் ஒரு கையில் யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த ஏரியா, இந்த ஹப் வந்து டோட்டலாக ஒன் ஹேண்ட் யூஸில் ஆக்சஸே பண்ண முடியாது. இப்படி போய் ஒரு தடவையும் நம்ம டச் பண்ணுறதுங்கிறது வேலைக்காகாது. இந்த மாதிரி டாப் ஏரியாவை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் ரீச்சபிலிட்டி ஃபீச்சர்லாம் இன்ட்ரடியூஸே பண்ணாங்க ஆப்பிள். அதை வச்சு பார்க்கல டைனாமிக் ஐலண்ட் எனக்கு கொஞ்சம் கிமிக்கியாக தெரியுது. பட் அஃப்கோர்ஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியும். இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் பற்றி பேசல. இங்கே இந்த பில் ஷேப் கட் அவுட் இருக்கிறது எடுத்தோன்னா பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே ஒரு மேஜர் அப்கிரேட் மாதிரி தெரிஞ்சது 13 Pro Maxோட கம்பேர் பண்ணல. பட் ரெண்டுத்தையும் சைட் பை சைடு வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பில் ஷேப் கட் அவுட் அந்த நாச்சோட கொஞ்சம் கீழவே வருது. இப்போ ஒரு யூடியூப் வீடியோவோ படமோ ஃபோனில் பார்க்கல எனக்கு இந்த கட் அவுட் அந்த பெரிய நாச்சோட கொஞ்சம் டிஸ்ட்ராக்டிங்காக தெரிஞ்சுது. ஏன்னா அந்த நாச் இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் மறையுது. இந்த கட் அவுட் அதோட இன்னும் ஒரு ஏரியா, எஸ் அதை தாண்டி ஒரு ஏரியாலாம் உங்களுக்கு இன்னும் டிஸ்பிளே தெரிஞ்சாலும் கொஞ்சம் இன்னும் இன்ட்ரூசிவாக இருக்க மாதிரி எனக்கு பட்டுச்சு. இது போக போக பழகிடுமா இல்லை எப்போவுமே இரிட்டேட்டிங்காக இருக்குமா? திருப்பியும் ஃபுல் ரிவ்யூவில் தான் பேச முடியும். இது இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். ஆடியோ அவுட்புட், ஸ்டெடியோ ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப நல்ல குவாலிட்டி, எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சாஃப்ட்வேர்னு பார்க்கல iOS 16 ரன் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஆப்பிள் அவங்களோட லேட்டஸ்ட் சிப் A16 Bionic போன ஜென்ரேஷன் A15ஓட இதில் 15% பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குங்கிறது தான் கிளைம். யூஸ் பண்ணையில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு ஃபோன். அஃப்கோர்ஸ் 120 Hz ரெஃப்ரெஷ் இருக்கிறதும் இங்கே ஒரு பாசிட்டிவ். ஸோ டே டு டே யூஸ்க்கு ஆப்ஸ் டக்குன்னு லான்ச் பண்ணலையோ இல்லை மல்டி டாஸ்க் பண்ணலையோ இல்லை இன்னும் கொஞ்சம் இன்டென்சிவாக கேம்ஸ் ஏதாவது விளையாடலையோ எந்த பிரச்சனையும் இல்லை. கேம்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் ஆச்சு. ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் நான் ஃபேஸ் பண்ணல. மற்றபடி ஸ்பெக்ஸ்னு பார்த்தா 6GB LPDDR5 RAM, 4323 mAh பேட்டரி இருக்குது. சார்ஜிங் ஸ்பீட்ஸ், வயர்லெஸ் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் எதுவும் போன ஜென்ரேஷன்லேருந்து இங்கே மாறல. ஆனால் என்ன இப்போ பெருசாக மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராஸ். முதல் தடவையாக 2015 அப்புறம் முதல் தடவையாக ப்ரைமரி கேமராவோட ரெசல்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2015 iPhone 6sலேருந்து ஏதாவது டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் 12 MP கேமரா தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ 48 MP ப்ரைமரி யூஸ் பண்ணியிருக்காங்க. போன ஜென்ரேஷனோட லென்ஸும் கொஞ்சம் வைடாக இருக்குது. 24 mm 26க்கு பதிலாக f1.78 அப்பர்ச்சர். சென்சர் ஷிஃப்ட் OISம் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ இமேஜஸ் டிப்பிக்கலாக ஒரு ஆப்பிள் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லேருந்து என்ன எதிர்பார்ப்போமோ அதே தான் கிடைக்குது. நல்ல டீட்டெயில்டு இமேஜஸ், கரெக்டான கலர்ஸோட ரிச்சான பிக்சர்ஸ். இப்போ 48 MP இருக்கிறதுனால 8K வீடியோ சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் வேறு விதத்தில் இந்த சென்சரை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஃபுல் 48 MP வேணும்னா ஷூட் பண்ணலாம் ஆப்பிள் ப்ரோரா யூஸ் பண்ணி. ஸோ போஸ்ட்டில் நீங்கள் ஜூம் இன் பண்ணி க்ராப் பண்ணணுன்னா இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் இருக்கும். பட் எப்போவுமே இதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு இமேஜும் 70 to 100 MB வருது. ப்ளஸ் ஷட்டர் லாகும் அதிகமாக இருக்கும் ப்ரோரா ஷூட் பண்ணையில். டிப்பிக்கலாக நீங்கள் ப்ரைமரி யூஸ் பண்ணி எடுக்கிற ஷாட்ஸ் எல்லாமே 12 MP டவுன் சாம்பிள் ஆகி தான் வரும். ஆனால் ஜூமுக்கு ஒரு 12 MP சென்சர் 3x டெலஃபோட்டோ லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. பட் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 1xக்கும் 3xக்கும் நடுவில் நீங்கள் 2xல ஷூட் பண்ணையில் ப்ரைமரி சென்சரில் ஷாட் எடுத்து க்ராப் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக இந்த சென்சரோட சென்டர்லேருந்து அந்த 12 MP மட்டும் ஷூட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கையில் இந்த மாதிரி ஷாட்ஸ் டீட்டெயில் லாஸ் இல்லாமல் 2xல எடுக்க முடியும். ஸோ இன்னும் அந்த ரேஞ்ச் 1 to 3x அந்த ரேஞ்சில் எடுக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம். மூணாவது சென்சரும் திருப்பி 12 MP தான். அல்ட்ரா வைட் இந்த தடவை லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் 3x பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. இனிஷியல் ஷாட்ஸை வச்சு பார்க்கல 3x அளவுக்கு தெரியாட்டியும் கண்டிப்பாக 13 Pro Maxலேருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இதுக்கு காரணம் ஹார்ட்வேர் மட்டும் இல்லை, ஆப்பிளோட ஃபோட்டானிக் என்ஜின். அப்படின்னா என்ன? இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன் லான்ச் இவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா AI யூஸ் பண்ணி மிஷின் லேர்னிங், பிக்சல் பை பிக்சல் இப்படிலாம் நிறைய டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் தான் அதே தான் இங்கேயும் ஆப்பிள் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட சொந்த பிராண்டிங் ஃபோட்டானிக் என்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ ஓவரால் இந்த ஃபோட்டானிக் என்ஜின் அவங்களோட சாஃப்ட்வேர்னால அவங்க பண்ண சில விஷயங்களை பேஸ் பண்ணி ஃபைனல் பிக்சர்ஸ், ஃபைனல் ரிசல்ட்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். மற்றபடி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் மோடில் இப்போ 4K 24, 4K 30 ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் இருக்குது. சினிமேட்டிக் மோட் கொஞ்சம் ஹிட் ஆர் மிஸ், பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பற்றி பேசல, ஸ்டெபிலைசேஷனுக்கு ஆக்ஷன் மோடும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. சரி, இதெல்லாம் ஓகே, ஃபோன் நல்லா இருக்குது, தாறுமாறாக இருக்குது, ஐஃபோன் இதெல்லாமே தெரிஞ்சது தான். ப்ரைஸிங்னு வரையில் அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். திருப்பியும் இந்தியாவில் ரேட் ஏற்றிருக்காங்க. வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சில மார்க்கெட்ஸ், இப்போ US மாதிரி மார்க்கெட்ஸில் ப்ரைஸ் சேஞ்ச் இல்லை, பட் இந்தியா, யூரோப் இந்த மாதிரி மார்க்கெட்ஸில் ப்ரைஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங் பற்றி ஒரு வருஷமும் நம்ம புலம்பினே தான் இருக்கோம். அவங்க ஏற்றினே தான் போகிறாங்க.
உங்களுக்கு iOS பிடிக்கும், ஆப்பிளோட ஈகோ சிஸ்டமில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆப்பிளோட சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் ரொம்ப முக்கியம், ஒரு ஐஃபோன் வாங்கினா 4-5 வருஷம் கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இதை கன்சிடரே பண்ணணும். இல்லைனா இதோட கம்மியான ப்ரைஸ்க்கு கிட்டத்தட்ட இதே ஃபீச்சர் செட்டோட ஆண்ட்ராய்டில் நிறைய ஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் ப்ரைஸிங் லிட்ரலாக என்னோட கடைசி 10 ஐஃபோன் வீடியோஸில் ப்ரைஸிங் கன்க்ளூஷன் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணால் அதே கதை தான், புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. எனிவேஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த சின்ன இம்ப்ரெஷன்ஸ் வீடியோவுக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க iPhone 14 Pro Max பற்றி? அஃப்கோர்ஸ் ப்ரைஸிங் பற்றி எல்லோரும் என்ன நினைக்கிறோங்கிறது தெரியும், ஆப்வியஸ். மற்றபடி வேறு என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப்பில் தம்ஸ் டவுனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.